கிளாஸ். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் கிளாஸ். வெல்கம் ஆல். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? சொல்லுங்க. வெல்கம் ஆல் டு த லைவ் கிளாஸ். சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க. வெல்கம். வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனோட பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். வெல்கம் ஆல். வெல்கம். விஷால் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்குங்களா? ஓகே, கிளியரா இருக்கு. சரி, இப்போ நான் என்னோட ஸ்கிரீனை ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்டம் ப்ரொட்டிஸ்டா அண்ட் கிங்டம் ஃபங்கை. மோஸ்ட்லி இன்னைக்கு ப்ரொட்டிஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபங்கை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம பார்க்க போகிறது கிங்டம் ப்ரொட்டிஸ்டால யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸ்ல 4 குரூப் இருக்காங்க. என்சிஆர்டி ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம பார்க்குறோம். அடுத்து கிங்டம் ஃபங்கைல general features and structure, phycomycetes, ascomycetes, basidiomycetes, deuteromycetes இதெல்லாம் இருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம நீட் ஃபோக்கஸ்ல ப்ரொட்டிஸ்டாவும் ஃபங்கையும் நிறைய டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட்ல அதிகமான பங்கு இருக்கு, அதிகமான ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி எக்ஸாம்பிள் ஆர்கானிசம் ஹியர் இஸ் எக்ஸாம் மெட்டீரியல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொட்டிஸ்டாலையும் சரி ஃபங்கைலையும் சரி அதில் வர ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம ப்ரொட்டிஸ்டா கிங்டம் ப்ரொட்டிஸ்டா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் அண்ட் பவுண்டரி ப்ராப்ளம் பார்க்கலாம். பவுண்டரி ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரொட்டிஸ்டால இருக்கக்கூடிய மற்ற சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ all single-celled eukaryotes are placed under protista. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாருமே சிங்கிள் செல்டா இருப்பாங்க, யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். புரோட்டிஸ்டா அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சிங்கிள் செல்டா இருக்கும். எல்லா ஆர்கானிசமும் எல்லாத்துலயுமே ட்ரூ நியூக்ளியஸ் இருப்பாங்க. யூகேரியாட்ஸ் தான் ட்ரூ நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், chromatin reticulum அந்த மாதிரி. So unicellular eukaryotes are grouped under protista. This is very important point. The boundaries of this kingdom are not well defined. இதுதான் பிரச்சனை, பவுண்டரி ப்ராப்ளம். பவுண்டரினா எந்தெந்த ஆர்கானிசம்லாம் இதுல இன்க்ளூட் அப்படிங்கிறது கரெக்டா டிஃபைன் பண்ணல கிளியரா. ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். What may be a photosynthetic protistan to one biologist may be a plant to another. இது என்ன சொல்றாங்க, ஒரு சயின்டிஸ்டுக்கு போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய புரோட்டோசோவன் இன்னொரு சயின்டிஸ்டுக்கு பிளான்டா இருக்கலாம். உதாரணத்துக்கு கிளாமிடோமோனாஸ்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு. அந்த கிளாமிடோமோனாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கிளாமிடோமோனாஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் செல்வாலோட இருக்கும், போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்டோட இருக்கும், குளோரோபிளாஸ்டோட. யூனிசெல்லுலாரா இருக்கிறதுனால இத விட்டேக்கர் யூகேரியா ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கிறதுனால விட்டேக்கர் ப்ரொட்டிஸ்டால கொண்டு வந்து குரூப் பண்ணிட்டாரு. பட் இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்வாரு, இதுல செல்வால் இருக்கு அண்ட் இதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதனால இது பிளான்ட் தானே அப்படின்னு சொல்வாரு. இந்த மாதிரி பவுண்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ சில ப்ரொட்டிஸ்டா பிளான்டா இருப்பாங்க, சில ப்ரொட்டிஸ்டா அனிமலா இருப்பாங்க. இவர் சொன்ன ரீசன் என்ன? 2 ரீசன். சிங்கிள் செல்லா இருந்து ட்ரூ நியூக்ளியஸோட யூகேரியட்ஸா இருந்தா ப்ரொட்டிஸ்டான்னு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் ப்ராப்ளமா இருந்தது ப்ரொட்டிஸ்டாங்கிற கிங்டம்ல. மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி அக்வாட்டிக். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இவங்க வந்து வாட்டர் லிவிங்கா இருப்பாங்க. ஏன்னா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் சிங்கிள் செல்டா இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து மோஸ்ட்லி வாட்டர்ல தான் சர்வைவ் ஆவாங்க.
லேண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா ட்ரை ஆகி இறந்து போயிடுவாங்க. அதனால primarily they are aquatic, தண்ணியில வாழ்றவங்களா இருப்பாங்க. The kingdom forms, this is very important neat NCERT line. The kingdom forms a link with the other dealing with plants and animals and fungi. So இந்த eukaryotic single celled organism இருக்கு இல்லையா, unicellular eukaryotes protista, இதுல பிளான்ஸும் இருக்கு, அனிமல் மெம்பர்ஸும் இருக்காங்க, ஃபங்கையும் இருக்காங்க. ஸோ ஒரு லிங்கை கிரியேட் பண்றாங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ், தட் இஸ் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் புரோட்டிஸ்டால இருக்கு. சில யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் பிளான்ஸா இருக்கும் போது அதை புரோட்டிஸ்டால யார் வச்சுட்டா, விட்டேக்கர் வச்சுட்டாரு. சிலர் அதை பிளான்ட் கிங்டம்ல வைக்கணும்னு சொல்லலாம், ஏன்னா அது பிளான்ட் இல்லையா ஆஃப்டர் ஆல். அதனால ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெம்பர்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா பிரைமரிலி அக்வாட்டிக்கா இருக்காங்க. அண்ட் இதுல வந்து பிளான்ட்ஸும் இருக்காங்க, அனிமல்ஸும் இருக்காங்க, ஃபங்கையும் இருக்காங்க. ஓகேங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் புரோட்டிஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது, பீயிங் யூகேரியாட்ஸ், த புரோட்டிஸ்டன் செல் பாடி கண்டைன்ஸ் எ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அண்ட் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்க எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூகேரியாட்ஸ் அப்படின்னாலே வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னா என்ன சார்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும் ஒன்று, ரெண்டாவது நியூக்ளியோலஸ் இருக்கும், மூணாவது குரோமாட்டின் ரெட்டிகுலம் உள்ள இருக்கும். இந்த மூணுமே இருந்தாதான் நம்ம அதை வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அதுதான் யூகேரியாட். அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இதுல இருக்கும். சம் ஹேவ் ஃபிளாஜெல்லா ஆர் சிலியா. ஃபிளாஜெல்லாவும் சிலியாவும் எதுக்குன்னா மொட்டிலிட்டிக்காக இருக்கு. மொட்டிலிட்டினா மூவ்மெண்ட்டுக்காக இருக்கிறது ஃபிளாஜெல்லாவும் சிலியாவும். ஸோ சில புரோட்டிஸ்டால ஃபிளாஜெல்லா இருக்கும், சில புரோட்டிஸ்டால சிலியா இருக்கும். ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது, நியூ ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆனாங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், 2 பேரண்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இன்வால்வ் ஆனாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ பை எ ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். ஸோ இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் மூலியமா நடக்கிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்சிஆர்டில பொறுத்த வரைக்கும் என்னென்ன குரூப் நமக்கு புரோட்டிஸ்டால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? கிரைசோஃபைட்ஸ் டீடைலா படிப்போம், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் டீடைலா படிப்போம், யூக்ளினாய்ட்ஸ் டீடைலா படிப்போம், ஸ்லைம் மோல்ட் டீடைலா படிப்போம், புரோட்டோசோவன்ஸ். ஸோ இந்த 5 குரூப் நமக்கு புரோட்டிஸ்டால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, learn the 5 groups in NCERT order. NCERT orderல நம்ம படிச்சுக்க போறோம். புரோட்டிஸ்டா இஸ் த கிங்டம் ஆஃப் சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். செல் ஃபியூஷன் பிளஸ் ஜைகோட் ஃபார்மேஷன் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபேஸ். மறந்துடாதீங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படிங்க நடக்குது? செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். இதுல புரோட்டிஸ்டால. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மறந்துடாதீங்க. திருப்பி ஒரு தடவை கிட்டன்னு பார்த்தரலாம். சிங்கிள் செல்டு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அதான் புரோட்டிஸ்டா. ஆனா இதுக்கு கிளியர் பவுண்டரி கிடையாது. ஏன்னா சில சயின்டிஸ்டுக்கு போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய புரோட்டிஸ்டாவை பிளான்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கு, செல் வால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரோட்டிஸ்டா வந்து பிரைமரிலி அக்வாட்டிக் தான், தண்ணியில தான் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வாட்டர் தான், வாட்டர் லிவிங். அண்ட் இதுல வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை எல்லாமே இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. இதுல யூகேரியட்ஸா இருக்கிறதுனால புரோட்டிஸ்டால வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கு. வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னா நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ், குரோமாட்டின் ரெட்டிகுலம் மூணுமே இருக்கும். சில இதுல ஃபிளாஜெல்லா அண்ட் சிலியா இருக்கும். ஃபிளாஜெல்லாவும் சிலியாவும் மொட்டிலிட்டி மூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். இப்போ நம்ம பார்க்க போறது யாரு? கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவன்ஸ். இந்த குரூப் எல்லாம் படிக்க போறோம். ஸோ இந்த 5 குரூப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் புரோட்டிஸ்டானாலே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் உங்களுக்கு தெரியும்.
செல் ஃபியூஷன் பிளஸ் ஜைகோட் ஃபார்மேஷன் இந்த ரெண்டும் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு நமக்கு ப்ரொட்டிஸ்டால தெரிஞ்சுக்க வேண்டிய ஃப்ரேஸ். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கிரைசோஃபைட்ஸ் பார்க்க போறோம். ஸோ கிரைசோஃபைட்ஸ்ல யார் வருவா? டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. லிவிங் வேர்ல்ட் நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது நீங்க பார்த்துக்குங்க. ஓகே, ஆப்லையும் நான் அந்த கண்டென்ட் இதில் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபோல்டர்ல இன்னைக்கு. ஓகேங்க. இப்போ டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே கிரைசோஃபைட்ஸ் படிக்கிறோம். ஜெனரல் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திஸ் குரூப் இன்க்ளூட் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே, டெஸ்மிட்ஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம டெஸ்மிட்ஸ்னு சொல்றோம். கிரைசோஃபைட்ஸ்ல டயட்டம்ஸ், கோல்டன் ஆல்கே, கோல்டன் ஆல்கேவை தான் நம்ம டெஸ்மிட்ஸ்னு சொல்றோம், மறந்துடாதீங்க. ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் மெரைன் என்விரான்மெண்ட். ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி, குளம், ரிவர் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹியூமன் யூசேஜுக்கு பயன்படுத்துறது. மெரைன் அப்படிங்கிறது கடல் தண்ணி, இங்கெல்லாம் நமக்கு இருக்கு. மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோபிக்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும், வெறும் கண்ணில் பார்க்க முடியாது. பேசிவ்லி அப்படின்னா வித்தவுட் எனி ஃபிளாஜெல்லா சிலியாலாம் இல்லாம தண்ணி போற போக்குல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், மிதக்கும் தண்ணியில. வாட்டர் கரண்ட்ஸ்ல, வாட்டர் கரண்ட்ஸ்னா வாட்டர் மூவ் ஆகுது இல்லைங்களா, அது போக்குல தண்ணி போற போக்குல இந்த ஆர்கானிசம்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். யார் யாருங்க? டயட்டம்ஸும் கோல்டன் ஆல்கேவும். ஸோ அதுதான் நம்ம வந்து பிளாங்டான் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் கரண்ட்ல ஃப்ளோட் ஆகிறது, பேசிவா ஃப்ளோட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு பிளாங்டான். அண்ட் தட் ஷுட் பி மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாது. பிளாங்டான். பிளான்டா இருந்தா ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் போட்டோசிந்தட்டிக். ஸோ டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கேலாம் போட்டோசிந்தட்டிக் தான். இங்க வெறும் பிளாங்டான் கிடையாது, ரெண்டு இருக்கு பிளாங்டான்லயே, ஃபைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்னு. இது வந்து ஃபைட்டோ பிளாங்டான். ஃபைட்டோ பிளாங்டான்னா பிளான்ட்னு அர்த்தம். பிளான்ட், ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், ஸ்மால் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸை ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் போட்டோசிந்தட்டிக், ஏன்னா தே ஹாவ் chloroplast. ஓகேங்க. The diatom cell wall, this is very important. Cell walls form two thin overlapping shell. ஷெல்னா ஒரு திக்கா இருக்கக்கூடிய மூடி மாதிரி இருக்கிறது, கவர் பண்ணிட்டு இருக்கிறதா ஷெல். which fit together as a soap box. ஸோ டயட்டம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி ஒன்று இருக்கும் ஒரு ஷெல்லு, கீழே இப்படி ஒரு ஷெல் இருக்கும். ஸோ கரெக்டாக சோப் பாக்ஸ் வந்து வைக்கிற மாதிரி நமக்கு அந்த செல் வால்ஸ் இருக்கும் டயட்டம்ஸ்ல. வால்ஸ் ஆர் எம்பெடட் வித் சிலிக்கா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வால்ஸ்ல சிலிக்கா இருக்கு. thus walls are indestructible. சிலிக்கா இருக்கிறதுனால வால்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாது. டயட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட். அது காரணம் என்னன்னா அதோட செல் வால்ஸ்ல டூ தின் ஓவர்லேப்பிங் ஷெல்ங்கிறது கவர், திக்கு கவர் இருக்கும். அதுல நமக்கு சிலிக்கா அதுல எம்பெடட் ஆயிருக்கும். சிலிக்கா அதுல இருக்கிறதுனால, சிலிக்கா மெட்டீரியல் இருக்கிறதுனால அதை நம்ம பிரேக் டவுன் பண்ண முடியாது, உடைக்க முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ அது டயட்டமோட செல்வாலோட ஸ்பெஷாலிட்டி. டயட்டமேஷியஸ் எர்த் அண்ட் ஓஷன் ப்ரொடக்டிவிட்டி இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட்டம்ஸ் ஹேவ் லெஃப்ட் பிஹைண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல் வால் டெபாசிஷன் இன் தேர் ஹேபிடேட். ஹேபிடேட்டுங்கிறது நமக்கு தெரியும், வளர்ற இடம். ஹேபிடேட்டுங்கிறது என்னங்க? வளர்ற இடம். ஓகே, வளர்ற இடம். ஹேபிடேட் அப்படிங்கிறது வளர்ற இடம். ஸோ அது கடல்ல வளருது. அது வளர்ற இடத்துல டயட்டம் இறந்து போக என்ன ஆகும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல்வால் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே வரும். அப்படி டெபாசிட் ஆகிக்கிட்டே வரும்போது அது அக்குமுலேட் ஆகி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடிக்கணக்கான வருஷங்கள் கீழே இறந்து போன டயட்டம்ஸ் அக்குமுலேட் ஆகி பெரிய பாறை மலை மாதிரி வளர்ந்து நிற்கும் கடல் கடியில. அதை நம்ம டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீயிங் கிரிட்டினா மணல் மாதிரி சொரசொரப்பா இருக்கிறது. திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங் and in filtration of oils and syrups. So economically very important. எதுங்க? டயட்டமேஷியஸ் எர்த். டயட்டமேஷியஸ் எர்த் எப்படி ஃபார்ம் ஆனிச்சுங்க? இந்த டயட்டம்ஸ் இறந்து போய் கோடிக்கணக்கான வருடங்கள் கீழே அப்படியே படிஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த சிலிக்காவாலான
அதோட செல் வால் மெட்டீரியல், இன்டெஸ்ட்ரக்டபிள் செல் வால் மெட்டீரியல் அப்படியே ஒரு மேடு மாதிரி அப்படியே ஒரு மலை மாதிரி டயட்டமேஷியஸ் எர்த்தை ஃபார்ம் பண்ணுது. அதை உடைச்சி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கிரிட்டியா இருக்கு, மணல் மாதிரி சொரசொரப்பா. ஸோ அதை வந்து நம்ம பாலிஷிங்க்கும் அந்த இந்த ஒரு தரை மற்ற ஷீட்டு அதெல்லாம் பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் சிறப்பை ஃபில்டர் பண்றதுக்கு ஃபில்ட்ரேஷனுக்கும் பயன்படுத்தும். டயட்டம்ஸ் ஆர் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஓஷன். இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் இது ரொம்ப முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னா நமக்கு கடல்ல நம்ம மோஸ்ட்லி என்ன நினைச்சுக்குவோம், ஓவரால் எர்த் நம்ம பூமியில சீஃப் ப்ரொடியூசர்னா ஆல்கே அப்படி வரும். பட் ஓஷன்னு கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஓஷனோட கடல்ல பெருங்கடல்ல நமக்கு சீஃப் ப்ரொடியூசர் யாருன்னா டயட்டம்ஸ். டோன்ட் ஃபர்கெட், தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓஷன்ல சீஃப் ப்ரொடியூசர் டயட்டம்ஸ், ஆல்கே கிடையாது, டயட்டம்ஸ். அதிகமான அந்த போட்டோசிந்தசிஸ் பண்றவன் கடல்ல டயட்டம்ஸ் தான். டோன்ட் ஃபர்கெட். ஸோ நீட் ஃபோக்கஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது சோப் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இதுல செல் வால் ஆஃப் டயட்டம்ஸ்ல இருக்கு. சிலிக்கா வால்ஸ், சிலிக்கா வந்து அதுல எம்படட் ஆகி இருக்கு, அதனால இன்டெஸ்ட்ரக்டபிளா இருக்கும். பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நமக்கு வந்து டயட்டம்ஸ் இறந்து கீழே போய் படிகிறதுனால டயட்டமேஷியஸ் எர்த் ஃபார்ம் ஆகுது. ஓஷன்ல சீஃப் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா டயட்டம்ஸ் தான். ஸோ த 4 டயட்டம் ஃபேக்ட்ஸ் இது நீட்ல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைனோஃபிளாஜெல்லேட், மெரைன், போட்டோசிந்தட்டிக் அண்ட் ஆர்மர்டு. ஆர்மர்டுன்னு ஏன் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்தவனை கொள்றதுக்கு டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். இருந்தாலும் அவன் வந்து கடல்ல வாழ்றவன் போட்டோசிந்தட்டிக் உணவை தானே தயாரிச்சுப்பான். ஸோ ஐடென்டிட்டி அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன், கடல்ல தான் இருக்கான். அண்ட் போட்டோசிந்தட்டிக், தே ஹேவ் குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும், போட்டோசிந்தசிஸ் பண்ணி அவங்க ஃபுட் அவங்களே ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசமா இருப்பாங்க. தே அப்பியர் yellow, green, brown, blue or red. எல்லா கலரும் சொல்லிட்டாங்க. மெயின் கலர் அந்த பிரைமரி கலர் எல்லாம் வந்துருச்சு, ரெட், ப்ளூ, கிரீன் வந்துருச்சு, அதோட எல்லோ கலர் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த மெயின் பிக்மெண்ட் பிரசன்டிங் தேர் செல்ஸ். ஸோ எந்த பிக்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த கலர்ல அவங்க இருப்பாங்க. ஸோ செல்வால் அண்ட் பிளாஜெல்லா அப்படின்னு பார்க்கும்போது செல்வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர். இந்த இடத்துல உங்களுக்கு டைனோஃபிளாஜெல்லேட்கான ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ல ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ்ல. அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் 2 ஃபிளாஜெல்லா, 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, புக்ல அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. இப்படி அந்த பிளேட்டோட இருக்கும் 2 ஃபிளாஜெல்லா, இப்படி ஒரு ஃபிளாஜெல்லா, இப்படி ஒரு ஃபிளாஜெல்லா, 2 ஃபிளாஜெல்லாவோட இருக்கும். ஒன் லைஸ் லாங்கிடியூடினலி மேல இருந்து கீழே, இன்னொன்னு டிரான்ஸ்வர்ஸா ஃபரோல இருக்கும். ஃபரோனா இந்த மாதிரி பள்ளத்துல புதஞ்சு போய், டிரான்ஸ்வர்ஸ்னா சைட் வாக்ல இருக்கும், சைட்ல இருக்கும். ஸோ வால் பிளேட்ஸுக்கு ஃபரோஸ்ல ஒரு ஃபிளாஜெல்லா டிரான்ஸ்வர்ஸாகவும் இன்னொரு ஃபிளாஜெல்லா நீளமா லாங்கிடியூடினலாகவும் இருக்கும். டைனாலே என்னங்க அர்த்தம்? 2, டைனோஃபிளாஜெல்லேட், 2 ஃபிளாஜெல்லாவோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெட் டைட்ஸ், இதை சம்பந்தமா நீட்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணுங்க. வெரி ஆஃபன் ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், ரெட் கலர்ல இருந்தா அது ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். ஆனா டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் என்ன கலர்ல எல்லாம் இருக்கலாம்? எல்லோ, கிரீன், பிரவுன், ப்ளூ ஆர் ரெட் கலர்ல இருக்கலாம். ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ்ங்கிறது அது ரெட் கலர் பிக்மெண்டோட இருக்கிறது. ரெட் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கோனியோலாக்ஸ். ஸோ இட் அண்டர்கோஸ் சச் ரேபிட் மல்டிப்ளிகேஷன் தட் தே மேக் த சி அப்பியர் ரெட். ரெட் டைட்ஸ். இந்த இடத்துல ஓஷன்ல, சீல, கடல்ல சிகப்பு அலைகள் ரெட் டைட்ஸை ஃபார்ம் பண்றது கோனியோலக்ஸ் அப்படிங்கிற ரெட் டைனோஃபிளாஜெல்லேட். டோன்ட் ஃபர்கெட். ஸோ ரேப்பிடா எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆகி கடலை சகப்பு கலர்ல இருக்கிற மாதிரி இதோட கலருக்கு மாத்திருது. டாக்ஸின்ஸ், இதுதான் ஆர்மர்டுங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். டாக்ஸின்ஸ், விஷம் ரிலீஸ்ட் பை சச் லார்ஜ் நம்பர். இவ்வளோ அந்த கடலே சகப்பு கடல்ல ஆடுற அளவுக்கு அந்த கோனியோலக்ஸ் வளர்ந்துருக்கு. அப்ப அந்த கோனியோலக்ஸ்ங்கிற ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் வந்து டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும்போது இட் மே கில் அதர் மெரைன் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷஸ். அங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாம் கொன்னுடும். ஸோ இதான் ரெட் டைட்ஸ். ரெட் டைட்ஸ்ங்கிறது சிகப்பு அலைகள்
கடல்ல ஃபார்ம் பண்றது. இதுக்கு காரணமா இருக்கிறது ரெட் டைனோஃபிளாஜெல்லேட், கோனியோலக்ஸ் மறந்துடக்கூடாது. ஸோ கோனியோலக்ஸ் தான் ரெட் டைட் ஆர்கானிசம். 2 ஃபிளாஜெல்லா அதுல இருப்பாங்க. 1 லாங்கிடியூடினல், 1 டிரான்ஸ்வர்ஸ். ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ் தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடென்டிஃபையிங் ஃபீச்சர். இது 2 ஐடென்டிஃபையிங் ஃபீச்சர் இருக்கு. 2 ஃபிளாஜெல்லா, ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ். இந்த 2 இருந்ததுன்னா அது வந்து டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். ஓகேங்க. நெக்ஸ்ட் யூக்ளினாய்ட்ஸ் பார்க்குறோம். த பெல்லிக்கல் புரோட்டிஸ்ட். ஏன் இதை பெல்லிக்கல் புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா அதோட அவுட்டர் லேயர் புரோட்டீனியஸ் லேயர், அதாவது புரோட்டீனால ஆன லேயரா இருக்கும். அதுக்கு பேர் பெல்லிக்கல்னு சொல்லுவோம். யூக்ளினாய்ட்ஸ் அப்படின்னாலே பெல்லிக்கல் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறத நம்ம ஹெட்டிங்கா வச்சிருக்கோம். ஹேபிடேட் அண்ட் பாடி கவரிங் அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஏரி, குளம், ஆறு, இந்த மாதிரி இந்த மக்கள் நம்ம யூஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை தான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிம்போம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படிங்கிறது தேங்கி இருக்கிற தண்ணி. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க. யூக்ளினாய்ட்ஸ் வளர்றது ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேங்கி இருக்கிற தண்ணியில தான் வளருவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் a cell wall they have a protein rich layer called pellicle. so pellicle அப்படிங்கிற protein rich layer இதுல இருக்காங்க. அதோட outer most layer pellicleங்கிற protein rich layer. cell wall இதுல இருக்காது, protein rich layer இருக்காங்க. so அந்த protein rich layer pellicle தான் அவங்க பாடியை ஃபிளெக்சிபிளா மாத்துறாங்க. சரிங்க சார், ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால என்ன யூஸ் அட்வான்டேஜ் அப்படின்னா இடுக்கு கொடுக்கலாம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு உள்ள பூந்து போயிடுறது, அதான் ஃபிளெக்சிபிள். வளைஞ்சு கொடுக்குற தன்மையை தான் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்போம். தே ஹேவ் 2 ஃபிளாஜெல்லா. ஒரு ஃபிளாஜெல்லா ஷார்ட்டா இருக்கும், இன்னொன்னு லாங்கா இருக்கும். ஸோ யூக்ளினாய்டு அப்படிங்கும் போது ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் அந்த ஆர்கானிசம். ஸோ இதுல பெருசா ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கும், குட்டியா ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கும். குட்டியா இந்த சின்னதா ஒரு ஃபிளாஜெல்லா, இந்த நீளத்துக்கு ஒரு ஃபிளாஜெல்லாவும் இன்னொரு ஃபிளாஜெல்லா பெருசாவும் இருக்கும். இதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பெல்லிக்கல். செல்வால் இருக்காது, புரோட்டீனால ஆன பெல்லிக்கலா இருக்கும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஸோ ஃபிளாஜெல்லா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபிளாஜெல்லா மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் யூக்ளினா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மிக்ஸோட்ரோபிக் நியூட்ரிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்லைட் இருக்கும் போது they do photosynthesis. அவங்க ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுப்பாங்க. ஸோ photosynthetic in nature in the presence of sunlight. சன்லைட் இருந்தால் photosynthesis பண்ணும். அதே சன்லைட் இல்லாதப்ப, டிப்ரைட் ஆஃப் சன்லைட்னா சன்லைட் இல்லை, சன்லைட் பத்தலை அல்லது சன்லைட் இல்லை, they behave like heterotroph by predating on other small organism. ஸோ இவங்களே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், இவங்களை விட குட்டியக்க ஆர்கானிசத்தை குடிச்சு சாப்பிட்டு வளருவாங்க, ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமா மாறிடுவாங்க. ஸோ ஒரு ஆர்கானிசம் சன்லைட் இருந்தா போட்டோசிந்தசிஸா இருக்கு, அதே சன்லைட் இல்ல டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபா மாறிடுச்சு. அப்போ பேய் பிடிச்ச மாதிரி. ராகவா லாரன்ஸா இருக்க வரைக்கும் அப்படியே சாந்தமா அமைதியா இருப்பார். உள்ள காஞ்சனா வந்துருச்சுன்னா வில்லன்களை கொல்லுவார். அது போல டே டைம் சன்லைட் இருக்கும் போது போட்டோசிந்தட்டிக் அவங்க ஃபுட்டை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு செவனேன்னு இருக்கிறாங்க போட்டோசிந்தசிஸ் பண்ணி. அதே நைட் டைம்ல அடுத்தவங்களை பிடிச்சி சாப்பிட்ற ஹெட்ரோட்ரோஃபா மாறிடுறாங்க. ரீசன் சன்லைட் இல்லை, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ட்ராபிக்ஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு மிக்ஸோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படிம்பாங்க. அது யூக்ளினாவோட ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ த பிளான்ட் கனெக்ஷன், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. Interestingly, the pigments of euglenoids are identical to those present in higher plants. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்பாங்க. ஈவன் தோ யூக்ளினாய்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான்ட் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் அனிமல் கேரக்டர். அதாவது டே டைம்ல போட்டோசிந்தட்டிக்கா இருக்கு, நைட் டைம்ல ஹெட்ரோட்ரோஃபா மாறிடுது. பட் ஸ்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளான்ட் கனெக்ஷன் என்ன அப்படின்னா ஹையர் பிளான்ட்ஸ்ல இருக்க மாதிரியே, ஹையர் பிளான்ட்ஸ் அதாவது ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம்ல தான் இருக்கிற மாதிரியே யூக்ளினாய்ட்ல கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் யூக்ளினா. இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். இங்க வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த டயக்ராம் மாதிரி இருக்கும் யூக்ளினா. டயக்ராம்ஸ் நீங்க கம்பல்சரி எதுல பாத்துக்கணுங்க, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல பாத்துருங்க. So pellicle, protein rich flexible layer replacing the cell wall. Cell wall இதுல இருக்காது,
செல் வாலுக்கு பதிலா பெல்லிக்கிள் அப்படிங்கிற புரோட்டீன் ரிச் ஃபிளெக்சிபிள் லேயர் இருக்கும். நீட் ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. Euglenides are classic example of an organism that is autotrophic in light. ஸோ ஒரு லைட் இருக்கும்போது ஆட்டோட்ராஃப் ஆகும், லைட் இல்லாதப்ப ஹெட்ரோட்ராஃப் ஆகும். டார்க்ல ஹெட்ரோட்ராஃப்னா அடுத்தவங்களை பிடிச்சி சாப்பிட்றவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தா அதை வந்து மிக்ஸோட்ராஃபிக் அப்படிமோ. யூக்ளினாய்ட்ஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்லைம் மோல்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட் வித் எ பிளாஸ்மோடியம். ஓகே, இந்த சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல வளர்றவங்க, இறந்து போன ஃபுட்டை சாப்பிட்டு வளர்றவங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இது வரைக்கும் நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்கிரீன் வரலையா? ஓகே, இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்கிரீன் வரலையா? இடையில சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இடையில ஸ்கிரீன் வரலையா? இது வரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சாப்ரோஃபைட்டிக் புரோட்டோசோவன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இடையில ஸ்கிரீன் வரலையா? யாருக்குமே ஸ்கிரீன் வரலையா? எஸ் சாரா நோ சாரா? ஸ்கிரீன் யாருக்குமே இடையில வராம போயிடுச்சுங்களா? ஓகே, எப்ப இந்த ஸ்கிரீன் வரல? 6-4 ஸ்கிரீன். ஓகே 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 சரிங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடக்கிறதுல டவுட் வரல. ஓகே, இப்போ அகைன் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் ஓகே. சரிங்க. ஓகே, இப்போ சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட் பார்க்கலாம். ஸோ சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட் அப்படிங்கிறது டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போனவங்களை சாப்பிட்டு வளர்றது. இறந்து போன குச்சி, அனிமல் பார்ட்ஸ், இறந்து போனது, டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல வளர்றது. ஸோ பாடி அண்ட் ஃபீடிங், எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர். ஸ்லைம் மோல்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். தட் மீன்ஸ் சாப்ரோஃபைட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போனதை சாப்பிட்டு வளர்றது தான் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு அர்த்தம். The body moves along decaying twigs. ஸோ அந்த சாப்ரோஃபைட்ஸ், அந்த ப்ரோட்டிஸ்டாவோட பாடி இருக்கு பார்த்தீங்களா, அழுகி போற குச்சிகள், ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ், அதோட மூவ் ஆகி அது மேல அப்படியே கொட்டி போன மரத்துல இருந்து உதிர்ந்து போன இலைகள், ட்விக்ஸ், குச்சிகள், இதை என்கல்ஃப் பண்ணி அப்படியே அதை சாப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி வளர்றாங்க, வாழ்றாங்க. அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் they form an aggregation called plasmodium. அக்ரிகேஷன்னா குரூப்பா ஒரு lakhs of crores of அந்த செல்ஸ் வந்து ஒரே இடத்துல ரொம்ப பெருசா வளரும். which may grow and spread over several feet. பல அடி உயரத்துக்கு அது வளரும், பல அடி நீளத்துக்கு பரவி வளருங்க. அதுதான் நம்ம வந்து பிளாஸ்மோடியம் கண்டிஷன் அப்படிங்கிறோம். ஸோ அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா வாட்டர் இல்லை, அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படிங்கிறது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். த பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடி. ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரூட்டிங் பாடினா அந்த ரீப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சருங்க. பியரிங் ஸ்போர்ஸ் அட் தேர் டிப்ஸ். த ஸ்போர் பசஸ் ட்ரூ வால்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். எந்த ஸ்போர்ஸ் ட்ரூ வால்ஸோட இருக்கு அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் புரோட்டோசோவன்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ்ல நமக்கு ட்ரூ வால்ஸ் இருக்குது. சாரி, ஸ்போரோஃபைட்டிக்ல சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டால, சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்டால, ஸ்லைம் மோல்டுல, ஸ்லைம் மோல்டு ஃபார்ம் பண்ற ஸ்போர்ஸ்ல ட்ரூ வால்ஸ் இருக்கு.
why the spores matter அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are extremely resistant and survive for many years even under adverse condition. கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, ஆனாலும் அந்த ஸ்போர்ஸ் வந்து அந்த ட்ரைனஸை தாங்கி ரெசிஸ்ட் பண்ணி தாங்கி அதை பொறுத்துக்கிட்டு பல வருஷம் அந்த த்ரூ வால்ஸோட திக் வால்டு ஸ்போர்ஸ் வந்து சர்வைவ் ஆகும். The spores are dispersed by air currents. காத்து மூலியமா அந்த ஸ்போர்ஸ் பரவும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, எப்போ வாட்டர் அவைலபிலிட்டி வருதோ, அப்போ இந்த ஸ்போர்ஸ் வந்து க்ரோ ஆகும். பிளாஸ்மோடியம் அப்படிங்கும் போது த அக்ரிகேஷன் பாடி ஆஃப் ஸ்லைம் மோல்டு. ஸ்லைம் மோல்டோட அக்ரிகேஷன்னா ரொம்ப பெருசா ஜாஸ்தியா வளர்ந்துருக்கிறது. டு நாட் கன்ஃபியூஸ் இட் வித் பிளாஸ்மோடியம் த மலேரியல் ஸ்போரோசோவன்ஸ். மலேரியல் ஸ்போரோசோவன் வேற பிளாஸ்மோடியம், ஸ்லைம் மோல்டு ஃபார்ம் பண்ற பிளாஸ்மோடியம் வேற. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இது ஒரு ட்ராப் கொஸ்டின், நீட்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கோ, கன்ஃபியூசிபிள் அவன் கொடுத்துருக்கானோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான். ஸோ ஸ்லைம் மோல்டு அப்படிங்கிறது சாப்ரோஃபைட்டிக்கு, அதாவது இறந்து போன குச்சி இலைகள் மேல வளருது, அதை என்கல்ஃப் பண்ணி வளர்ந்து அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு வளருது. சூட்டபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷன்ல அது வந்து பிளாஸ்மோடியம்ங்கிற ஸ்ட்ரக்சரா, அதாவது லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் அந்த ஸ்லைம் மோல்டு டுகெதரா வளர்ந்து செவரல் ஃபீட், பல அடி தூரத்துக்கு வளர்ந்து கிடக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வாட்டர் இல்லை, ஃபுட் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கும் போது ஃப்ரூட்டிங் பாடிஸை ஃபார்ம் பண்ணி அதோட டிப்ல ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்போர்ஸ்ல ட்ரூ வால்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஹைலி ரெசிஸ்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ட்னா தண்ணி இல்லாட்டியும் ஃபுட் இல்லாட்டியும் அது செவரல் இயர்ஸ்க்கு சர்வைவ் ஆகும். ஏர் கரண்ட்ஸ் மூலியமா, காத்து மூலியமா பரவும். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன், ஃபுட் அண்ட் வாட்டர் அவைலபிளா இருக்கோ அப்போ இந்த ஸ்போர்ஸ்ல இருந்து நியூ ஸ்லைம் மோல்டு வளரும். ஸோ இங்க ஸ்லைம் மோல்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகேஷன் பாடி ஆஃப் ஸ்லைம் மோல்டை நம்ம பிளாஸ்மோடியம்னு சொல்றோம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போறோம். மலேரியாவை காஸ் பண்ற ஸ்போரோசோவனும் பிளாஸ்மோடியம் தான். ஸ்லைம் மோல்டு அக்ரிகேஷனா வளர்றது பிளாஸ்மோடியம்னு சொல்லிடுறோம். இன்னொரு இடத்துல மலேரியாவை காஸ் பண்ற ஸ்போரோசோவன் வேற, ஸ்லைம் மோல்டு வேற. மலேரியாவை காஸ் பண்ற ஸ்போரோசோவனும் பிளாஸ்மோடியம்ங்கிற டேர்ம் தான். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லணும். இப்போ ஹெட்ரோட்ரோபிக் புரோட்டிஸ்ட்ல 4 மேஜர் குரூப்ஸ் இருக்கு. ஸோ புரோட்டோசோவன்ஸ்ல நம்ம இப்போ பார்க்க போறது அடுத்த குரூப் புரோட்டோசோவன்ஸ், அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ். சாரி, எங்க இருக்கு? ஓகே, புரோட்டோசோவன்ஸ்ல அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ், பிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன்ஸ். அடுத்து ஸ்லைம் மோல்டுக்கு அடுத்து பார்க்கறது நம்ம புரோட்டோசோவன்ல அமீபாய்டு புரோட்டோசோவன், பிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், பிளாஜெல்லாவோட இருப்பாங்க. அமீபால சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபுட், பொய் கால்கள் இருக்கும். சிலியேட்டட் புரோட்டோசோவன்ல சிலியாவும் கல்லட்டும் இருக்கும். ஸ்போரோசோவன் இதான் மலேரியாவை காஸ் பண்றது, இன்ஃபெக்ஷியஸ் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இது எல்லாருமே ஹெட்ரோட்ரோபிக் புரோட்டிஸ்ட். ஹெட்ரோட்ரோபிக்னா தே கேனாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஓகேங்க. ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். புரோட்டோசோவன்ஸ் எல்லாருமே யார் தாங்க? ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். ப்ரெடேட்டரா இருப்பாங்க, அடுத்தவங்களை கொன்னு திம்பாங்க. பேரசைட்ஸா இருக்கலாம். பேரசைட்ஸ்னா உயிரோட இருக்க ஆர்கானிசத்துல ஒட்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபுட்டை உறிஞ்சி சாப்பிட்டு வாழ்வாங்க. தே ஆர் பிலீவ்டு டு பி பிரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ புரோட்டோசோவன்ஸ் தான் அனிமல்ஸோட பிரிமிட்டிவ், அதாவது எவல்யூஷன்ல புரோட்டோசோவன்ல இருந்து தான் அனிமல்ஸ் இவால்வ் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. லோகோமோட்டரி ஆர்கனல்ஸ் இஸ் எ கீ டு ஐடென்டிஃபிகேஷன். எடுத்துக்காட்டுக்கு சூடோபோடியா இருந்தா அமீபா அப்படின்னு சொல்லிடலாம். பிளாஜெல்லா இருந்தா பிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவா, சிலியா இருந்தா சிலியேட்டட் புரோட்டோசோவா. அண்ட் த ஸ்போரோசோவன்ஸ் விச் ஆர் ஐடென்டிஃபைட் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இன் தேர் லைஃப் சைக்கிள். ஸோ ஸ்போரோசோவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நோயை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃபெக்ஷன், மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய ஸ்போர் லைக் ஸ்டேஜ் அவங்க லைஃப் சைக்கிள்ல இருக்கும். அப்படி இருந்தா அதை நம்ம ஸ்போரோசோவன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்க. ஸோ இந்த 4 குரூப்பையும் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பேசிஸ்ல தான் கிளாசிபிகேஷனே பண்ணுவாங்க.
ஸோ நீட் ஃபோக்கஸ்ல புரோட்டோசோவன்ஸ் ஆர் believed to be primitive relatives of animals. மறந்துடாதீங்க protozoans. This line explains why they sit next to Animalia in classification. So அனிமாலியாவுக்கு அடுத்து நமக்கு வந்து இந்த புரோட்டோசோவன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து அனிமல்ஸோட பிரிமிட்டிவ் ரிலேட்டிவ். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற குரூப் அமீபாய்டு புரோட்டோசோவன். அமீபாய்டு புரோட்டோசோவன் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருப்பாங்க, சீ வாட்டர்லயும் இருப்பாங்க, மாய்ஸ்ட் சாயில்லையும் இருப்பாங்க. ஸோ நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, அதாவது கடல் தண்ணி, ஈரமான மண், எல்லா இடத்துலையும் இந்த அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ் இருப்பாங்க. They move and capture their prey by putting out pseudopodia, false feet. அமீபாவை வரைய சொன்னாங்கன்னா நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அமீபாவை வரைகிறது எப்படி? ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு எப்படி வேணா வரையலாம். ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி ஒரு நியூக்ளியஸை போட்டு சில ஆர்கனல்ஸை உள்ள வர இந்த மாதிரி டாட் வச்சு விட்டீங்கன்னா தட் இஸ் அமீபா. ஏன்னா தே ஃபார்ம் சூடோபோடியா. இந்த சூடோபோடியாவுக்கு பொய்யான கால்கள், போடியா அப்படின்னாலே கால்கள்னு அர்த்தம். பொய்யான கால்களை ஃபார்ம் பண்ணி இது என்ன பண்ணுவீங்க, ஃபுட் இருக்குன்னா ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணி உள்ள லபக்குன்னு இழுத்துரும். ஸோ தே மூவ் அண்ட் கேப்சர் தேர் ப்ரே. ப்ரேனா அதோட எரை. பை புட்டிங் அவுட் சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபுட் ஆர் ஃபால்ஸ் ஃபீட். ஆஸ் இன் அமீபால இப்படிதான் அவங்க வந்து ப்ரேவை கேப்சர் பண்ணாங்க. அண்ட் மூவ்மெண்ட், லோகோமோஷனுக்கும் சூடோபோடியா தான் ஹெல்ப் பண்ணுது. மெரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் சிலிகா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். ஸோ சிலிக்காவோட அந்த ஷெல் கவர் வந்து அதை சுத்தி இருக்கும். சம் ஆஃப் தெம் சச் அஸ் என்டமிபா ஆர் பேரசைட்ஸ். என்டமிபாலாம் நமக்கு லூஸ் மோஷனை காஸ் பண்றது. பேரசைட்னா லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ள போய் வாழ்றவங்க, ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். உயிருள்ள ஆர்கானிசத்துல போய் வாழ்ந்தா அவங்க கிட்ட இருந்து உயிரோட இருக்கவங்க கிட்ட இருந்து உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு பேரசைட். ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் தேவைப்படும். அடுத்து செகண்ட் குரூப் ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன். The members of this group are either free living or parasitic. ஏன்னா ஃபிளாஜெல்லா இருக்கிறதுனால மூவ் பண்ணி ஃபுட்டை எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரீ லிவிங்கா இருக்கலாம், இல்லைன்னா பேரசைட்டிக், இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்து மேல ஒட்டிக்கிட்டு வாழலாம். அவங்களுக்கு ஃபிளாஜெல்லா உண்டு. The parasitic forms cause disease such as sleeping sickness. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ற ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன் யாருன்னா ட்ரைபனோசோமா. ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏன் பேர் வச்சாங்கன்னா இந்த நோய் வந்தவங்க பயங்கரமா சொங்கி உழுவாங்க, டயர்டா இருப்பாங்க, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், அதனால ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமீபா நீட் ஃபோக்கஸ்ல பாத்துங்க, அமீபா சூடோபோடியாவை காஸ் பண்ணுது. என்டமீபா பேரசைட்டிக் அமீபாய்டு, நோயை ஏற்படுத்தும். ஓகேங்களா, பேரசைட்டிக்கா இருக்கும். ட்ரைபனோசோமா ஸ்லீப்பிங் சிக்னஸை ஏற்படுத்துது. மெரைன் அமீபாய்ட் ஃபார்ம்ஸ் கேரி சிலிக்கா செல்ஸ். ஸோ கடல்ல இருக்கக்கூடிய அமீபால சிலிக்கா செல்ஸ் அதோட பாடியில இருக்கும். த சேம் சிலிக்கா தீம் சீன் இன் டயட்டம்ஸ். ஸோ டயட்டம்ஸ்லயும் சிலிக்கா செல்ஸ் இருக்கு, அந்த மெரைன் அமீபாய்டு ஆர்கானிசம்லயும் சிலிக்கா செல் இருக்கு, மறந்தாதீங்க. ஸோ இது அமீபாய்டு அண்ட் ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன் ரெண்டு குரூப்பும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு குரூப், சிலியேட்டட் புரோட்டோசோவன் அண்ட் ஸ்போரோசோவன். ஸோ சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ் அப்படிங்கிறது என்ன? தே ஆர் அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா தண்ணியில தான் வாழ்வாங்க. ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சிலியா. சிலியா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, ஒரு ஆர்கானிசம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிப்பர் அனிமல்கியூல்னு சொல்லுவாங்க, யார? பேரமிஷியத்தை. அதை சுத்தி இந்த மாதிரி சிலியா இருக்கும், குட்டி 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 குட்டியா thousands ஆஃப் சிலியா ஒரு அந்த செல்ல சுத்தி இருக்கும். ஸோ அதனால எல்லா சிலியாவும் மூவ் ஆனிச்சுன்னா ரொம்ப ஆக்டிவா மூவிங்கா இருக்கும், பயங்கர ஆக்டிவா மூவ் ஆகும், சுறுசுறுப்பா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். தே ஹேவ் கேவிட்டி, கல்லட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடற்குழி மாதிரி உள்ள ஒரு குழி மாதிரி இருக்கும், இதுதான் கல்லட். ஓகேங்களா, கல்லட் அப்படிங்கிற ரீஜன். கல்லட் that opens to the outside of the cell surface. So cell surface க்கு வெளியில ஓபன் ஆகும். இந்த கல்லட் மூலியமா தான் ஃபுட்டை இது உள்ள இழுத்துக்கும். ஓகேங்க. The coordinated movement of rows of cilia அப்படியே ரோஸா அப்படியே அரேஞ்ச் ஆகி பார்த்தீங்களா, அது ஒன்று சேர்ந்து மூவ் பண்ணும்போது cause the water laden with food
டு பி ஸ்டியர்ட் இன் டு த கல்லட். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய சிலியா கோஆர்டினேட்டடா மூவ் பண்ணும்போது வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபுட்டை சாரி சின்ன வட்டம் போட்டால் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபுட்டை கல்லட்டை நோக்கி உள்ள அனுப்பி உள்ள இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த சிலியா. ஓகேங்க. எக்ஸாம்பிள் பாரமேசியம், புக்ல அந்த டயக்ராம் இருக்கு, பார்த்துக்கங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஸ்போரோசோவன்ஸ். This includes diverse organisms that have an infectious spore-like stage in their life cycle. ஸோ இதுதான் முக்கியம், இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர்-லைக் ஸ்டேஜ். அதனாலதான் இது பேரு ஸ்போரோசோவன்ஸ். ஜோவானா அனிமல், மோஸ்ட்லி புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னாலே யூனிசெல்லுலார் அனிமல்ஸ், மறந்துடாதீங்க. யூனிசெல்லுலார் அனிமல்ஸ், யூகேரியாட்டிக் அனிமல்ஸ், புரோட்டோசோவன்ஸ்னாலே இந்த 4 குரூப்: அமீபாய்டு, flagellated, ciliated and sporozoans. ஓகேங்க. the most notorious பிரச்சனைக்குரியது, டார்ச்சர் பண்றது யாரு அப்படின்னா பிளாஸ்மோடியம். ஸோ மலேரியல் பேரசைட் which cause malaria. மலேரியா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ். மலேரியா இஸ் a disease which has staggering effect on human population. ஒரு கட்டத்துல ஸ்டாகரிங்னா பயங்கரமான எஃபெக்ட். ஹியூமன் பாப்புலேஷனே குறைஞ்சு போறதுக்கு மலேரியா டிசீஸ் ஒரு காலத்துல காரணமா இருந்துச்சு, அந்த மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பாரமீசியம் அப்படிங்கிறது கல்லட் பிளஸ் thousands ஆஃப் சிலியாவோட இருக்கக்கூடிய சிலியேட்டட் புரோட்டோசோவன், மறந்துடாதீங்க. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஸ்போரோசோவன் காசிங் மலேரியாவை காஸ் பண்ற ஸ்போரோசோவன் பிளாஸ்மோடியம். ஸோ இப்போ என்சிஆர்டி எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 6ல ஆல் 4 புரோட்டோசோவன் குரூப்ஸை பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைடு, இதுக்கு முந்தின ஸ்லைடு, இது ரெண்டும் ஃபுல் ஆன்சரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா என்சிஆர்டி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி எக்ஸசைஸை பேஸ் பண்ணி அவங்க நீட்ல கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்க. ஸோ சிலியாட்டட் புரோட்டோசோவன்னா என்ன, ஸ்போரோசோவன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த 4 ஸ்லைடு தெளிவா பார்த்துக்கங்க. ஸோ 4 ஸ்லைட்ல 2 ஸ்லைட், அமீபாய்டு அண்ட் ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், சிலியேட்டட் புரோட்டோசோவன் அண்ட் ஸ்போரோசோவன்ஸ். இந்த 4ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கு, நோட் பண்ணிக்கணும். ஓகேங்க. புரோட்டிஸ்டா அட் எ கிளான்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைசோஃபைட்ஸ்ல என்ன பார்த்தோம், அவங்களோட ஹேபிடேட், வளர்ற இடம், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் ரெண்டுலையுமே இருப்பாங்க. ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது குடிக்கிற தண்ணி, ஏரி, குளம், ஆறு. மெரைன்கிறது கடல். பாடி கவரிங் சிலிக்கா எம்பெடட் பால்ஸ் இருக்கும். சோப் பாக்ஸ் செல்ஸ் கிரைசோஃபைட்ஸ் டயட்டம்ஸ்ல இருந்துச்சு. பாசிவா ஃப்ளோட் ஆனாங்க, ஃபைட்டோ பிளாங்க்டானா இருப்பாங்க. பாசிவ்னா வித்தவுட் ஃபிளாஜெல்லா, வித்தவுட் சிலியா, வாட்டர் கரண்ட்ல மிதக்கிறத தான் நம்ம பாசிவ் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி போட்டோசிந்தட்டிக் டயட்டம்ஸ் அண்ட் டெஸ்மின்ஸ் வந்து எக்ஸாம்பிள். ரெண்டாவது டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், மோஸ்ட்லி மெரைனா இருப்பாங்க. டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் ட்ரூ ஃபிளாஜெல்லா கூட இருப்பாங்க. ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸும் ஒரு லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் 2 ஃபிளாஜெல்லா, இதுதான் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சரே. அவங்க எல்லாருமே போட்டோசிந்தட்டிக் தான் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ். கோனியோலக்ஸ் ரெட் டைட்ஸை காஸ் பண்ணுவாங்க, டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபிஷஸ் எல்லாம் கொல்லுவாங்க. ரெட் ஆல்கே ரெட் டைடை காஸ் பண்ணல. டைனோஃபிளாஜெல்லேட்ல வர கோனியோலக்ஸ் தான் ரெட் டைடை காஸ் பண்றாங்க, மறந்துடாதீங்க. இது ஒரு கன்ஃபியூசிபிள். யூக்ளினாய்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஸ்டாக்னன்ட், தேங்கி நிக்கிற தண்ணியில வாழ்றாங்க. இவங்களுக்கு செல்வால் இருக்காது, ஆனா புரோட்டீன் ரிச் பெல்லிக்கல் லேயர் இருக்கு. எதுலங்க, யூக்ளினாய்ட்ஸ்ல. இதுலயும் 2 ஃபிளாஜெல்லா இருக்காங்க, ஒன் ஷார்ட் அண்ட் ஒன் லாங். டே டைம் லைட் இருந்தா போட்டோசிந்தட்டிக் இருப்பாங்க, இருட்டுல ஹெட்ரோட்ரோஃபா இருப்பாங்க. அண்ட் அதனால அதுக்கு பேரு மிக்ஸோட்ரோஃப்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஸ்லைம் மோல்ஸ், டீகேயிங் ட்விக்ஸ், அழுகி போற குச்சி இலைகள் மேல வளர்றவங்க. நேக்கெட் ஸ்போர்ஸ் ஹேவ் ட்ரூ வால்ஸ், அதாவது நேக்கெட் அப்படிங்கிறது அந்த டீகேயிங் ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ்ல அப்படியே அக்ரிகேட்ஸா பெருசா வளர்ந்துட்டே போவாங்க, அக்ரிகேட்டடா. அண்ட் அதுல ஃபார்ம் ஆகிற ஃப்ரூட்டிங் பாடியில இருந்து அதோட டிப்ஸ்ல ஃபார்ம் ஆகிற ஸ்போர்ஸ்ல உண்மையான ட்ரூ வால்ஸ் இருக்கும். பிளாஸ்மோடியம் க்ரீப்பிங் அண்ட் ஸ்ப்ரெட்னா அப்படியே தரையோட தரையா அப்படியே வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆவாங்க, செவரல் ஃபீட்டுக்கு வளருவாங்க. சாப்ரோஃபைட்டிக் டெண்ட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல வளருவாங்க.
பிளாஸ்மோடியம் தான் இதை சொல்றோம். இந்த பிளாஸ்மோடியத்தை மலேரியல் பிளாஸ்மோடியம் ஸ்போரோசோவனோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. புரோட்டோசோவன், ஃப்ரெஷ் சீ வாட்டர், மாய்ஸ்ட் சாயில், இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். குரூப் பை குரூப் பாடி கவரிங் வந்து மாறும். சூடோபோடியா, ஃபிளாஜெல்லா, சிலியா இதெல்லாம் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெட்ரோட்ராஃப், டெட் அண்ட் டீகேயிங் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசத்து மேல வளர்றவங்க. ப்ரெடேட்டர்ஸ், அடுத்தவங்களை பிடிச்சி சாப்பிட்றவங்க. பாரசைட்ஸ், லிவிங் ஆர்கானிசத்து மேல வளர்றவங்க ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசமா இருப்பாங்க. அமீபா, ட்ரைபனோசோமா, பாராமேசியம், இந்த பிளாஸ்மோடியம் மலேரியாவை காஸ் பண்றவன். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் ஸ்டேஜ் இருக்கும். பிளாஸ்மோடியம் இதெல்லாம் வந்து நமக்கு புரோட்டோசோவன்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ செல் கவரிங் காலம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டிஸ்கிரிமினேட்டர். அதாவது ஈஸியா டிஸ்கிரிமினேட் பண்றது, டிஃபரன்ஷியேட் பண்றது வந்து பாடி கவரிங் தான். ஸோ சோப் பாக்ஸ் செல், சிலிக்கா எம்படடா இருக்கிறது கிரைசோஃபைட்ஸ்ல, ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ் இருக்கிறது டைனோஃபிளாஜெல்லைட்ஸ்ல, பெல்லிக்கல் இருக்கிறது யூக்ளினாய்ட்ஸ்ல, நேக்கட்னா செல்வாலே இருக்காது ஸ்லைம் மோல்ட்ஸ்ல. வேரிஸ் பை குரூப் அப்படிங்கும் போது புரோட்டோசோவன் பெருசா நமக்கு இப்படிதான் இதோட செல் வால் அல்லது செல் மெம்ப்ரேன் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்க, குரூப் மாறும். ஸோ எதுல சிலிக்கா வால் இருக்கு, எதுல செல்லுலோசிக் பிளேட்ஸ் இருக்கு, எதுல பெல்லிக்கல் இருக்கு, யாரு நேக்கட், ஸ்லைம் மோல்ட்ஸ் நேக்கட், செல் வால்லாம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்கை. ஃபங்கை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய கிங்டம் புரோட்டிஸ்டா ஒரு கன்ஃபியூசிங் கிங்டம். இதை நீங்க தெளிவா படிச்சிருங்க இன்னைக்கு. நாளைக்கு நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? புதன்கிழமை ஆல்டர்னேட் டேஸ்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. டுமாரோ மார்னிங் வி ஹேவ் கிளாஸ். அதுல ஃபங்கை கிங்டம் பார்க்க போறோம். இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். டுமாரோ வி ஹேவ் கிளாஸ். இது வரைக்கும் நடத்துனது ஏதாவது டவுட் இருக்குங்களா, இல்ல கிளாஸ் கன்க்ளூட் பண்ணிக்கலாங்களா? டுமாரோ வி ஹேவ் கிளாஸ். டுமாரோ நம்ம வந்து ஃபங்கை, இந்த வீக்ல நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்லோட் பண்ணிடுவோம், நோட்ஸும் ஷேர் பண்ணிடுவோம். இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ நாளைக்கு காலையில 6 AM நமக்கு புதன்கிழமை, நாளைக்கு காலையில வெட்னஸ்டே, நாளைக்கு காலையில 6 AM ஃபங்கை நடத்துவோம். கிங்டம் ஃபங்கை நாளைக்கு படிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறது உங்களுக்கு ஓகே தானே? என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். கொஞ்சம் அந்த பிபிடி ஃபார்ம்ல படிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மெமரியில போய் ஸ்ட்ராங்கா உட்காடுறதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், கலர்டு பாயிண்ட்ஸா, ஹைலைட்டட் பாயிண்ட்ஸா படிக்கும் போது மறக்காம இருக்கும். அப்படியே வேகா புக்கை வச்சு புக்ல இருக்க லைன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறதை விட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து அந்த பிபிடியில வச்சு நான் நடத்தும் போது, கலர்டு பாயிண்ட்ஸா நடத்தும் போது எதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எதெல்லாம் நீட் ஃபோக்கஸ் அப்படின்னு படிக்கும் போது குயிக் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அனுப்புற நோட்ஸ் 100% போதும் விஷால். ஏன்னா நான் அனுப்புற நோட்ஸ் அப்படியே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைனை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் நம்ம அனுப்பியிருப்போம். 100% போதும். 100% நான் அனுப்புற நோட்ஸ் போதும். ஸோ இந்த ஃபார்மேட்லயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேப்பா, ஓகே. ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகினிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பயாலஜில 360 out of 360 வாங்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டேக் கேர். see you all. thank you. Thursday இருக்கா இல்லையான்னு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் நாளைக்கு நமக்கு ஃபங்கை கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? டெய்லி நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்போ. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். see you.